எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. கரடிகள் படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கு. 25,000 பாயிண்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு. இதனால் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ மகிழ்ச்சி என்பது இல்லை. இன்னைக்கு கூட ஒரு 47 பாயிண்ட் என்பது நிஃப்டி தள்ளி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இன்னும் எவ்வளவு காலம் தொடரும்? இதுக்கு முன்னாடி 10 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஒரு பிக்கப் ஆகிடுன்னு எதிர்பார்த்தாங்க, நடக்கல. அடுத்தது 50 days மூவிங் ஆவரேஜுக்கும் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, இங்கேயாவது ஏதாவது பிக்கப் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நடக்கல. இனி அடுத்தது ஒருவேளை இங்கே பிக்கப் ஆகாமல் எங்கேயாவது 200 days மூவிங் ஆவரேஜுக்கு இது வந்து அங்கிருந்துக்கு இது பிக்கப் ஆவானோ அப்படின்ற மாதிரி சில பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பாவிகளா, அதையும் உடைச்சிட்டிங்கன்னா அடுத்தது வேற எங்கே அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பெருசாக ஒன்றையும் காணோம். ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படின்ற மாதிரி இங்கே ஆழத்தையே காணோம். கால் எங்கே போய் நிற்குதுன்னா 21,750 வரைக்கும் இருக்கு. ஸோ இங்கே ஒரு சான்ஸ் ஏதாவது பிக்கப் ஆகுமா அல்லது கடைசிக்கு 200 days மூவிங் ஆவரேஜில் ஒரு பிக்கப் ஆகுமா அப்படின்றதான் இப்போ ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி மோசமான சமயங்களில் தொடர்ந்து 6 மாதம் இறங்கினப்போ கூட தொபுக்கடின்னு மார்க்கெட் விழுகலை. அவன் எவ்வளவு தூரம் இறங்குறானோ அதில் பாதியாவது ரெக்கவரி ஆகி காமிச்சிட்டு தான் ஒவ்வொரு முறையும் கீழே விழுந்திருக்கான். ஒருவேளை இங்கே இருக்கிற லோ தான் இருக்கிறதுலையே மோசமான லோ அப்படின்ற மாதிரி ஒருவேளை இப்போ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதில் பாதி எவ்வளோன்னா மறுபடியும் 25,500 வரைக்கும் இருக்குது. அங்கே இது மறுபடியும் ஒரு முறை வாய்ப்பு கொடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி காத்திருப்போர் சங்கத்தில் பல பேர் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். ஏதாவது லாபத்துக்கு வந்துன்னா கொஞ்சம் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். அந்த 25,500 நீ எப்போ வரும்னு தெரியல. கீழே போச்சுனாலும் கையில் ராக்கெட்டை வச்சுக்கிட்டு தயாராக நிற்கிறேன். ஏதாவது பெரிய வீழ்ச்சி வந்தாலும் சந்தோஷமே அப்படின்ற அணியில் தான் நான் இருக்கேன். நண்பர்களே, இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு செக்டர் ஒன்று ஃபோக்கஸில் இருக்குன்னா அது இந்த ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்ற செக்டரில் இருக்கக்கூடிய அக்மி சோலார். இவங்களுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த பங்கு என்பது 9% என்பது பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க இருக்கக்கூடிய ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்றதனுடைய பிஸ்னஸ், அதன் மூலியமாக இப்போ அவங்க சம்பாதிச்சிருக்கிறது 131 கோடி. இந்த 131 கோடி என்பது வளர்ச்சியின் பாதையில் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கிடைச்ச பரிசு தான் 9%. ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்கினுடைய ஸ்டாக் பிஇ அப்படின்னு பார்க்கும்பொழுது இண்டஸ்ட்ரி பிஇக்கு பக்கத்திலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி. ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அக்மி சோலார் என்ன சாதிச்சிருக்கான் அப்படின்னு ஒரு இடம் பார்த்துக்கிடுங்க. சமீபத்தில் இந்த பங்கு 300 ரூபாயிலிருந்து 150 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 150 ரூபாயிலிருந்து இன்னைக்கு 300 ரூபாய்ன்னு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ 50% இறங்கி 100% லாபம் செஞ்சு கொடுத்துருக்கான். இப்படி இருக்கக்கூடிய இந்த ரெனியூவபிள் எனர்ஜி கம்பெனி மாதிரியே இன்னொரு ரெனியூவபிள் எனர்ஜி கம்பெனி தான் இந்த NTPC கிரீன் அப்படின்றது. அந்த பங்கு இன்னைக்கு 3% ஏறி இருக்கான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 52 வீக் ஹை போனவங்க 150 பக்கத்தில் இந்த வருஷத்தில் 150 போனவங்க கீழே 80 வரைக்கும் போயிட்டு 110 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னுமே பழைய 150 இன்னும் வந்து சேரவே இல்லை. ஸோ இந்த பங்கு இவன் ரெனியூவபிள் எனர்ஜியில் தான் இருக்கா. ஆனால் தன்னுடைய பழைய ஹையை எப்போ போய் மீட் எடுக்கும் அப்படின்றது தெரியாதபடிக்கு இருக்கு. இங்கே இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்கு இறங்கியிருக்கு, சரி மறுபடியும் மேலே ஏறி இருக்கு. இறங்கிட்டு இருந்தப்ப இந்த பங்கு என்ன சொன்னாங்கன்னா, இவங்களுடைய பிஇ ரேஷியோலாம் ரொம்பவுமே அப்நார்மலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிற லாபத்துக்கு இந்த ரேட்டெல்லாம் ரொம்ப அனாவசியம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுகிறத பார்த்தா இன்னும் பயங்கரமாக இறங்கிடுமோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா 80 ரூபாயிலிருந்து 110 வரைக்கும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த NTPC கிரீனை பொறுத்த வரைக்கும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஸ்டாக் பிஇ ரேஷியோ என்பது வேல்யூவேஷன் படி பார்க்கும்பொழுது 193ன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இண்டஸ்ட்ரி பிஇ விட அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நியாயமாக ஃபேர் வேல்யூவில் நிறைய பேர் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு என்ன நினைப்பாங்க, சரி அப்போ இவனை ஒரு 5 தடவை இறக்கி விடுன்னு அசால்ட்டாக பேசிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இதுக்கு முன்னாடியே ஒரு 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாக லாபம் என்பது போன குவார்ட்டரில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த முறை 233 கோடியிலிருந்து ஏதாவது ஒரு 4 முறையோ 5 முறையோ அதிகமாக லாபம் செஞ்சு காமிச்சிட்டா உண்மையிலேயே இது பிஸ்து தான் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த அக்மி சோலார் மாதிரியே இந்த NTPC கிரீன் எனர்ஜிக்கு அதனுடைய ரிசல்ட் சமயத்தில்
அடிக்க போகுதா அதிர்ஷ்டம் இல்லை கும்பா போட போகுதா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, நீங்கள் ஏதாவது ஒரு ஷேரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லாரஸ் லேப்ஸ் அப்படின்ற பங்கை கையெடுத்து கும்பிடலாம். இப்போ கூட 7% இன்னைக்கு ஏறி இருக்கு. அந்த பங்கை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இது ஒரு ஃபார்மா கம்பெனி தான். எத்தனையோ ஃபார்மா கம்பெனிஸ் ஏற முடியாமல் தத்தளிச்சுட்டு கிடக்கும் பொழுது இது ஒரு காலத்தில் 2021 இந்த மாதிரி 700 ரூபாய் அப்படின்ற மாதிரி போயிட்டு அப்புறம் மறுபடியும் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு கிட்டத்தட்ட 4 வருஷம் கழித்து அதனுடைய உச்சத்தை பிடிச்சி அதையும் தாண்டி இருக்கு. ஸோ இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் லாக் ஆகியிருக்காங்க 2021ன்னா 4 வருஷம் கழித்து அவருடைய லாக் என்பது விடுபட்டிருக்கு. இது என்ன காரணம்? பொதுவாக இப்படி ஒரு பங்கு இறங்கி ஏறுதுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு ஏறக்குண்டான சக்தி அப்படின்றது அது ஒரு டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கணும். அல்லைன்னா அதனுடைய சமீபத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்றத எடுத்து பார்க்கும்போது அந்த ப்ராஃபிட் எர்னிங்ஸ் க்ரோத் என்பது இருக்கணும். இந்த 2 தான் மேக்ஸிமம் கேஸ் நம்ம பார்த்துருக்குறது. மற்றபடி வேல்யூவேஷனோ அல்லது மற்றதெல்லாமே பெருசாக இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி பார்த்ததில்லை. இந்த மாதிரி ஒரு பங்கு இறங்கி ஏறுச்சுன்னா அது இந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது 3ஆவதாக ஏதாவது நியூஸ், ஏதாவது தகவல்கள் என்பது வரணும். அந்த வகையில் இந்த லாரஸ் லேப் என்பது டிவிடெண்ட் ஈல்டு மிக குறைவாக கொடுத்துட்டு இருந்தாலும் அது தற்போது டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி. அது ஒன்று விஷயம் இருக்குது. அதே மாதிரி கடனே இல்லாமல் ஒரு கம்பெனியாக இருக்கணும். பட் இதனுடைய கடன் வந்து ஸோ இந்த 2 இடத்துலையுமே அவன் வந்து ரொம்ப சுமாராக தான் வேலை பார்த்துருக்கான். டிவிடெண்ட் ஈல்டுலையும் பெருசாக இல்லை, டெப்ட் டு ஈக்விட்டியும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அந்த 2 இடத்துலையுமே அவன் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கான். அப்போ வேறு எதுப்பா உன்னை தூக்கி விட்டுச்சு அப்படின்ட்டு நம்ம போய் அதனுடைய குவார்டர்லி ரிசல்ட் பார்க்குறோம். அங்கே தாங்க அவன் ஒரு வேலையை பார்த்துருக்கான். 20 கோடி 40 கோடி 70 கோடினே ரிசல்ட் வந்துட்டு இருந்தது. டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி சமயத்திலிருந்து ஆரம்பிச்சு பாருங்க. ஜனவரி 2025 கணக்குக்கு அவன் ஒரு மாதிரி நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டான். சரி, கடைசிக்கு ஜனவரி கூட விட்டுருவான். ஏன்னா அதெல்லாம் வந்து பெரிய ஆளுங்க அனலிஸ்ட்டுக்கு வந்து பேசக்கூடிய ஒரு தகவல்களில் வந்து அவங்க எப்படி மார்ச் குவார்டர் விட போகிறாங்க அப்படின்றத அவங்க கணிப்பாங்க. அதை விட்டுட்டு ஒரு மார்ச் முடிஞ்சு ஒரு ஏப்ரல் மாதத்துலேருந்து கணக்கு பார்த்தா கூட ஏப்ரல் 2025 அப்படின்ற மாதிரி பார்க்குறோம்னு வச்சிங்களேன், அப்போ இருந்து 600 ரூபாய் இருந்த பங்கு 900 மாறி இருக்கு. ஸோ லாரஸ் லேப்னுடைய ரிசல்ட் வந்த சமயங்களில் ஒரு ஏப்ரல் 2024 அந்த சமயங்கள் முடிஞ்சதுக்கப்புறம்னு வச்சுக்கிங்களேன், ஒவ்வொரு குவார்ட்டரும் வர ஆரம்பிக்கும் பொழுது அது நின்று பிரேக் போட்டு திரும்பிய இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 300 ரூபாயிலிருந்து சாதாரணமாக திரும்ப அரைச்சவன் ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லா பெட்டர் அப்படின்னு வர ஆரம்பிச்சனுமே அவன் 500 ரூபாயிலிருந்து இப்போ 1000 ரூபா பக்கத்தில் வந்துடுச்சு. ஸோ ஒரு பங்கு இறங்கி மறுபடி திரும்பி ஏறுதுன்னா அதில் ஒன்றா டிவிடெண்டு அல்லது ப்ராஃபிட் எர்னிங்ஸ் க்ரோத் என்பது இருக்கணும். இது டிவிடெண்ட் இல்லை, அதே மாதிரி கடன் இல்லை, கடன் கொஞ்சம் இருக்கக்கூடிய கம்பெனியாக இருந்தாலும் ப்ராஃபிட் எர்னிங்ஸ் க்ரோத் அவனை தூக்கி விட்டு விட்டதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ளணும். டாக்டர் ரெட்டியுமே நல்லா திறமையாக தான் இந்த பங்கு ஏறி இருக்கு. சமீபத்தில் கூட 1 இயர் லோலேருந்து 1 இயர் ஹை பக்கத்துலலாம் வந்திருக்கு. ஆனால் அந்த பங்கில் சமீபத்தில் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து பெருசாக கடந்த 2 வருடங்களில் பெருசாக மாற்றம் இல்லை. நல்ல ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ கூட லேட்டஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்டில் 1410 கோடின்றது அவங்க எப்போவுமே பண்ணக்கூடியது. ட்ரம்ப்பாவது ஒன்றாவது எல்லாம் தள்ளி நில்லுங்க, ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு பரிசாகவும் டாக்டர் ரெட்டி என்பது தன்னுடைய சமீபத்தினுடைய உச்சிக்கு வந்திருக்கு. பட்டு கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அது இந்த லாரஸ் லேப் தான். இன்னும் ஒரே ஒரு இடம் கையெடுத்து கும்பிட்டு போயிடும், ஏன்னா இந்த மாதிரி பார்க்கறது அபூர்வமாக உள்ளது. நண்பர்களே, அடுத்து பார்க்கக்கூடிய தகவல் என்பது 2 டெக்னாலஜி கம்பெனிஸ் தான். எவ்வளவு இறங்க முடியுமோ அவ்வளவு ஏற வேண்டியது, எவ்வளவு ஏறினாங்களோ அவ்வளவு இறங்க வேண்டியது அப்படின்ற மாதிரி இந்த எம்ஃபாசிஸ் அப்படின்ற பங்கு பெரிய அளவில் சம்பாரிச்சு கொடுத்துட்டே இருந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டியாக இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதுமாக சம்பாரிச்சு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த பங்கு 52 வீக் ஹை வந்து தொடுமா தொடாதா அப்படின்றதான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு எப்போ போய் தன்னுடைய 52 வீக் ஹையை தொடும் அல்லது மறுபடியும் 52 வீக் லோ போய் எப்போ இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அப்படின்னு மார்க்கெட்டில் ரொம்பவுமே எதிர்பார்ப்பாக பல பேர் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பங்காக இந்த எம்ஃபாசிஸ் அப்படின்றது இருக்குது.
இந்த சமயத்தில் இந்த E-Clerx அப்படின்ற பங்கு இந்த மாதிரி தான் இதுவும் இறங்கி ஏறி சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருந்த இது ஒரு டெக்னாலஜி பங்கு. சமீபத்தில் 2000 பக்கத்தில் போய் விழுந்த பங்கு தற்போது 3700 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தான் இழந்ததை மீட்டெடுத்த ஒரு பங்குகளில் இந்த ஒரு டெக்னாலஜி பங்கும் உண்டு. இதில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த E-Clerx சர்வீசஸ் அப்படின்ற பங்கெல்லாம் தன்னுடைய ஜூன் குவார்ட்டரில் எப்பவுமே அவங்க நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு லாபம் 140 கோடி அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. எம்ஃபாசிஸுமே தன்னுடைய ஜூன் குவார்ட்டரில் அவங்களும் எப்பவும் பண்ணக்கூடிய 442 கோடி அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஸோ E-Clerx உனக்கு அமைஞ்செடுத்து நேக்கு இன்னும் அமையலை அப்படின்ற மாதிரி இந்த எம்ஃபாசிஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்கலாம் எப்படா மேலே ஒரு 3200 வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்தாவே லாபம் தருவீங்களா இல்லையோன்னு சந்தேகமாக இருக்கே அப்படின்னு மார்க்கெட்டில் ஒதுக்கி வைக்கப்பட்ட பங்குகள் அப்படின்ற மாதிரி இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற ஒரு பங்கு அது இன்னைக்கு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படின்றது வந்து ஒரு 3% ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி பேடிஎம் அப்படின்ற பங்கு திரு வாரன் பஃபட் அவர்களே ஒதுக்கி வச்சுட்டார். நீ இவங்க எங்கே லாபம் பண்ணுற மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு முறை விற்று விட்டாப்புல. அவர் விற்றதுக்கப்புறம் மிகவும் வீழ்ச்சி அடைந்த பங்கு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த கம்பெனியினுடைய சிஇஓ என்ன சொன்னார்னாக்கா, இல்லை நாங்கள் ஓரளவுக்கு லாபத்துக்கு திரும்பி வந்துடுவோம். அவங்க ஏதோ ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய பிஸ்னஸ் அவங்களுக்கு தெரியும்ல, ஏதாவது ஒரு குவார்ட்டரில் லாபம் பண்ணுவோமா இல்லையா அப்படின்னு. டாடா மோட்டர் இப்படி தான் லாஸ் மேக்கிங்கில் இருந்தாங்க, அப்போ கீழே விழுந்து கிடந்தது. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் நாங்கள் பண்ணிடுவோம் சொன்னதுக்கப்புறம் மேலே மேலே ஏறி 1200 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் தொப்பு கடின்னு கீழே விழுந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பேடிஎம் அப்படின்ற பங்கு எப்படி மேலே வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சமீபத்தினுடைய குவார்ட்டர் தொடர்ந்து முட்டையாக லாஸ் மேக்கிங்காகவே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்த பல குவார்ட்டர்களுக்கு அப்புறம் 122 கோடி லாபம் என்பது ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக வந்திருக்கு. இது ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனியினுடைய சிஇஓ வந்து லாபத்துக்கு திரும்பிடுவோம் அப்படின்னு சொன்னது ஒரு விஷயம். இந்த 2 விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த பேடிஎம் என்பது மேல் நோக்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் இந்த ஓலா எலக்ட்ரிக் என்பது என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அது தற்போது எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 52 வீக் லோ அப்படின்னு ஒரு 40 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பங்குனுடைய ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா இன்னுமே லாஸ் மேக்கிங்காக தான் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு நண்பர் கூட மிக எளிமையாக சொல்கிறாரு பாருங்க, நம்ம எல்லாருமே இன்க்ளூடிங் மீ நம்ம வந்து ஒரு பங்கை போய் எடுக்கிறோம் அப்படின்னா அதனுடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் செக் பண்ணுறோம். டிவிடெண்ட் கொடுத்துருக்கா, அதே மாதிரி சமீபத்தினுடைய குவார்ட்டர்லியில் ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்கா, அதே மாதிரி ஒரு கடன் இல்லாத கம்பெனியாக, இந்த 3 தான் மிக முக்கியமான காரணம் ஒரு பங்கு கீழே இருந்து அதனுடைய 52 வீக் லோவிலிருந்து பழைய ஹையோ அல்லது அதையும் தாண்டி போகிறதுக்கு இந்த 3 தான் மிக முக்கியமான காரணிகள். எத்தனையோ ஆயிரக்கணக்கான பங்குகள் கீழே விழுந்து மேலே போனதுக்கு பார்த்தாச்சு. இந்த 3 தான் பிரைமரி ரீசன். சரி, அப்படி பெரும்பாலும் அந்த பழைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற டேட்டாவை தான் நம்ம பார்க்குறோம். பட் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்றத அந்த கம்பெனி ஆளுகளோ அல்லது வேறு சில அனலிஸ்ட்டுகளோ யூகிக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த கம்பெனியினுடைய ப்ரெசன்டேஷன், அவங்களுடைய அனலிஸ்ட்டுகளுக்கு ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்கும்போது அந்த கம்பெனியில் பற்றி எடுத்து சொல்லுவாங்க. அது போன்ற மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணணும். அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம அந்த ரிசர்ச் அனலிஸ்ட்டுகள்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரோக்கரேஜ் அனலிஸ்ட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தானே போய் அந்த கம்பெனிகள் கான்ஃபரன்ஸ் கால் நடத்தும் பொழுதோ அல்லது இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் அவங்களுடைய ஃபினான்ஷியல் இயர் குவார்ட்டர்லியோ அல்லது ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் இயர் சப்மிட் பண்ணும்போது அவங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனில் அவங்களுடைய ஃபோர்காஸ்ட்டுகளை சொல்லும் பொழுது அதை ஒரு க்ளூவாக எடுத்துக்கொண்டு நம்ம வேலை பார்த்தோம்னாக்க எதிர்கால ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்ம வேலை பார்க்குற மாதிரி வருது. பட் இப்போ வந்து பெரும்பாலும் பாஸ்ட் டேட்டாவை பார்த்து தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அதாவது இதில் 2 விஷயம் இருக்குது. அதாவது ரிசர்ச் அனலிஸ்ட்டுகள் மற்றும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த வேலையை தானே பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சரி, அவங்க ஒரு ஓரமாக பண்ணிட்டு போட்டு அது உங்களுக்கு எப்படி அந்த தகவல் ரீச் ஆகுதுன்றது தெரியணும்ல. எப்படி அவங்க ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த தகவலை வெளியே கூட சொல்லாமல் இருக்கலாம், அல்லது லேட் பண்ணலாம், அல்லது அவங்க சொல்லும் பொழுது மார்க்கெட்டில் மாறி கூட நடக்கலாம். எத்தனையோ மார்க்கெட் ரிஸ்க் என்பது இருக்குது. அதுக்கு நம்மளே பார்த்துட்டு போயிட்டா ஈஸி தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1000 கம்பெனி 2000 கம்பெனி அப்படின்ற மாதிரி போய் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆல்ரெடி பல வேலைகள் பார்த்துட்ருக்கீங்க, அது கஷ்டம். அதுக்கு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10 கம்பெனி தான் இருக்குது, 20 கம்பெனி தான் இருக்குன்னாக்கா இந்த மாதிரி தகவலை எடுக்கிறது ரொம்ப எளிமையானது. இது ஒரு அருமையான தகவல் தான் இது.
இப்போ இந்த தகவலுக்கு என்னால் ஒரு உதாரணம் சொல்ல முடியும். இப்போ கூட சமீபத்தில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்றது இதுக்கு முந்தின ஒரு மீட்டிங்கில் நாங்கள் ஃபண்டு சோர்ஸ் பண்ணுறதெல்லாம் சோர்ஸ் பண்ணிட்டோம், இனி எங்களுடைய கம்பெனியை வந்து எக்ஸ்பான்ஷனில் கொண்டு போகிறது தான் அப்படின்னு இந்த கம்பெனியை பற்றி அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டுமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சு. இதனால் இந்த பங்கு 50 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 50% மேலே ஏறி வந்திருக்கு. அதுக்குன்னு பல மேனேஜ்மெண்ட்டில் சொல்கிறது நடக்குமா இல்லையா அப்படியே நம்பிடவும் கூடாது. அல்லது அது நடக்காமல் கூட போகலாம், அல்லது நடக்கும், எப்படி வேணாலும் சினாரியோ இருக்கலாம்னு வச்சுங்களேன். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கவனிக்கிறதுல தப்பு இல்லை. இப்போ கூட பாருங்கள், இந்த ஸ்டவ் கிராஃப்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய சேல்ஸ் என்பது அதே மாதிரி அவங்களுடைய லாபம் என்பது சமீபத்தில் அவங்க ரிப்போர்ட் பண்ணது வெறும் 1.5 கோடி தான். ஆனால் அந்த டைமில் அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, இல்லை நாங்கள் வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குலாம் நிறைய வேலைகள் பார்த்துட்ருக்கோம், எக்ஸ்பான்ஷன் மோடில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும் பொழுது அந்த பங்குக்கு இது வரைக்கும் எதுவும் நடக்கலை. ஸோ அந்த பங்கு 1000 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 50% கீழே இறங்கி இங்கே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி அந்த பங்குனுடைய ரிசல்ட் வரும்பொழுது அவங்க சொன்னபடிக்கு ஏதாவது அந்த ரிசல்ட்டில் ஏதாவது இம்பேக்ட் ஆகிருக்கா, திடீர்னு ஒரு 20 கோடி 40 கோடி லாபத்துக்கு போகிறாங்களா அப்படின்ற மாதிரியான தகவல்களை பார்த்து டோட்டலாக அது ஒரு ரொம்ப லாங் டேர்மில் ஒரு கம்பெனி எவாலுவேட் பண்ணுற மாதிரி நம்ம நண்பர் சொல்லிட்டு இருக்காப்ல. அடுத்தது நண்பர்களே, இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த பிரமல் என்டர்பிரைசஸ் 3% ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லை, அவன் 3 முறை எப்படி சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் பாருங்க. ஒரு முறை மறுபடியும் கீழே விழுந்திருக்கான், 2 முறை சம்பாரிச்சு கொடுத்து மறுபடியும் 3ஆவது முறை கொடுத்துருக்கான். இனி அடுத்தது கீழே இறங்கிட்டு ஏதாவது மேலே ஏறி சம்பாரிச்சு கொடுக்க போறானா என்றது தெரியல. பட் இப்போதைக்கு 3ஆவது முறையாக மிக அருமையாக சம்பாரிச்சு கொடுத்ததுல இந்த பிரமல் என்டர்பிரைசஸ் அப்படின்ற பங்கு இருக்கு. இந்த பங்குமே தன்னுடைய பிரமல் ஃபார்மாவை பிரித்து விட்டதுக்கப்புறம் தொடர்ந்து இறங்கி கொண்டிருந்த பங்கு தான். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய லாபமெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி லாஸ் மேக்கிங்கை அப்பப்போ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 2024 குவார்ட்டர்களிலிருந்து லாபத்துக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து இந்த பங்கு வந்து மேலேயும் கீழேயும் ஒரு மாதிரி அப்பப்போ சம்பாரிச்சு கொடுத்துட்ருக்கான். ஸோ அடிப்படையாக ஏதாவது உங்களுடைய பங்கு இப்போ மார்க்கெட் இறங்குறதுனால பங்கு கீழே இருந்தாலும் அது லாபம் செய்யுதா, அதே மாதிரி அது டிவிடெண்ட் கொடுக்குதா, கடன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருமோ அப்படின்றதுக்கு இன்றைக்கி நிறைய காரணங்கள் அப்படின்றது பார்த்துருக்கோம். அதில் குறிப்பாக அந்த லாரஸ் லேப் அப்படின்றது கையெடுத்து கும்பிடும்படியாக அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.